ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நாம விருந்தோம்பல்ங்கிற அந்த அதிகாரத்துல குறள் 6ல இருந்து 10 வரைக்கும் பார்க்க இருக்கோம். குறள் நம்பர் 6. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. ஏற்கனவே வீட்டில் வந்து விருந்து முடிந்ததற்கு பின் செல்லக்கூடிய அந்த விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரித்து வழி அனுப்பி வைப்பது. செல்விருந்து ஓம்பினா ஏற்கனவே வந்த விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரித்து வழி அனுப்பி வைப்பது. வரு விருந்துனா இதற்கு பிறகு வரக்கூடிய அந்த விருந்தாளிகளுக்காக பார்த்து இருப்பான், காத்துக்கிட்டு இருக்கிறது. ஏற்கனவே இருந்த விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரித்து வழி அனுப்பி வைத்தார். அதற்கு பிறகு வரவிருக்கும் அந்த விருந்தாளிகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். இது போன்ற ஒரு நபரை பற்றி வானத்தவருக்கு, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்விருந்து, இந்த மனிதன் ஒரு மிக நல்ல விருந்து உபசரிப்பாளன் என்பதாக வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் சொல்வார்கள் என இந்த குறள் கூறுகிறது. இரண்டாவது, இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன். இணை துணைத்துனா இவ்வளவு பெரிய அளவு என்பதாக ஒரு அளவே கிடையாது. நம்ம வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு இவ்வளவு செலவு செஞ்சோம், இவ்வளவு முயற்சிகள் செஞ்சோம் சொல்லிட்டு நாம ஒரு அளவு எடுத்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி அளவே இல்லை. அதோடைய உண்மையான அளவு எதுனா விருந்தின் துணை துணை கேள்வி பயன். வரக்கூடிய அந்த விருந்தாளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த விருந்தாளிகளுடைய நல்ல காரியங்களை பொறுத்து, அவர்களுடைய நல்ல குணங்களை பொறுத்து நாம் செய்யக்கூடிய அந்த விருந்து உபசரிப்பானது ஒரு வேள்வியாக கருதலாம் சொல்றாங்க. பரிந்தோம்பி பட்டற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பினா, பரிந்துனா விரும்பி, ஓம்பினா பாதுகாப்பது. செல்வத்தை விரும்பி பாதுகாத்து எங்களுக்கு ஒரு பயனும் இல்லையே என்று கூறுவார்கள். பற்றற்றேன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாரு? அவங்க நல்லா இருந்த காலத்துல விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல உபசரிப்பு செய்யாத நபர்கள் அவங்க எவ்வளவு செல்வத்தை பாதுகாத்து வைத்தாலும் கடைசி காலகட்டத்தில் அந்த செல்வம் அவர்களுக்கு துணை கொடுக்காது என்பதாக இந்த குறள் கூறுகிறது. உடைமையுள் உண்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. உடைமையுள்னா செல்வம் இருக்கக்கூடிய தருணத்தில், நம்ம கிட்ட செல்வம் இருக்கக்கூடிய தருணத்தில் இன்மை வறுமை எது தெரியுமா? விருந்தோம்பல் ஓம்பா, வரக்கூடிய விருந்தாளிகளை விருந்து உபசரிக்காமல் இருப்பது. இந்த விஷயத்த என்னன்னு சொல்றாங்கன்னா மடமை. இது ஒரு முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனம் யாருக்கிட்ட இருக்கும்னா மடவார்கண் உண்டு. மடவார்னா முட்டாள்கள், கண்ணா இடம், முட்டாள்களிடம் இது போன்ற மடமைத்தனம் இருக்கும் என்பதாக இந்த குறள் கூறுகிறது. அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது அனிச்ச மலர் இருக்கு இல்லையா, இந்த அனிச்ச மலர் நாம் முகர்ந்து பார்த்தாலும் வாடிவிடும். குழையும்னா வாடி போயிடும். எப்போ வாடி போயிடும்னா நாம முகர்ந்து பார்த்தாலும் வாடி போயிடும். இந்த அனிச்சம் என்கின்ற இந்த மலர் நாம் முகர்ந்து பார்த்தாலும் வாடிவிடும். அதுபோல முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து. முகம் தெரிந்துனா நம்முடைய முகம் நம்ம சிரிக்காம அடுக்கடுத்த முகத்துடன் வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் பார்த்தோம்னா அவங்களுடைய முகமும் வாடி போயிடும் சொல்றாங்க.